அன்பான தமிழ் உள்ளங்களே உங்களை டிவைன் லைட் டாரோ தமிழ் சேனலுக்கு வர வைக்கிறேன். நான் இன்றைக்கி ரெண்டு பைல் பண்ண போகிறேன். இது வந்து சேனல் மெசேஜஸ், நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன். ஸோ பைல் 1க்கான கார்டு இப்போ எடுக்கலாம். ப்ளீஸ் ப்ரெஸ் கலெக்டிவ் ரீடிங் பைல் 1. ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. இங்கே பைல் 2, இங்கே பைல் 1 வந்திருக்கு. நான் வந்து இதே எடுத்துக்கிறேன். ஸோ நான் பைல் 1க்கான கார்டு, பைல் 2க்கான கார்ட்ஸ் காமிக்கிறேன். நீங்கள் அதுக்கப்புறம் பைல் 1னா பைல் 2 டிசைட் பண்ணுங்கள். இது வந்து ஓகே, இதை நான் பைல் 1னே வச்சுக்கிறேன். இதை நான் பைல் 2னு வச்சுக்கிறேன். பைல் 1க்கான கார்டு பார்த்தீங்கன்னா ரெவலேஷன், ஆக்ஷன் அண்ட் சைலன்ஸ். பைல் 2க்கான கார்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சப்போர்ட், டைம் அண்ட் மேக்னிஃபிஷன்ஸ். கொஞ்சம் கேப் இருக்கட்டும். ஸோ நான் எப்படி வைக்கிறேன், இது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பார்த்தீங்கன்னா ரெவலேஷன், ஆக்ஷன் அண்ட் சைலன்ஸ், சப்போர்ட், டைம் அண்ட் மேக்னிஃபிஷன்ஸ். இது என்ன சொல்ல வருது, நான் ஒரு குட்டி எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். அதாவது உங்களுக்கு சில விஷயங்கள் புரிய விடும். ஏதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஞானம் மாதிரி ரொம்ப நாளாக புரியாத விஷயம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு புரிய வரும். அது புரிஞ்சதுக்கப்புறம் இது வந்து ஆக்ஷன் கார்டு. நீங்கள் புரிஞ்சதுக்கப்புறம் ஆக்ஷன் எடுக்கணும். ஆனால் வந்து அதே சமயம் அமைதி, அதாவது சாந்தம், அதை நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். இது வந்து இந்த 3 கார்டு சொல்ல வருது. அடுத்து இங்கே வந்து நீங்கள் உங்கள் காதில் சப்போர்ட் பண்ணணும். எல்லாமே வந்து ஒரு பர்ஃபெக்ட் டைமிங்கில் நடக்கும். அடுத்து நீங்கள் ரொம்ப பியூட்டிஃபுல்லான மேக்னிஃபிஷன்ஸ் அப்படின்னா நீங்கள் ஒரு ரொம்ப அருமையான ஆள், ரொம்ப மேக்னிஃபிஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ரொம்ப அழகாக இருக்கும். ஓன் யுவர் மேக்னிஃபிஷன்ஸ். த வேர்ல்ட் நீட்ஸ் யுவர் பில்லியன்ஸ் அண்ட் கிரேஸ். அது அவங்களுக்குன்னு ஒரு யூனிக் குவாலிட்டி இருக்குது. அதை நீங்கள் வந்து எம்ப்ரேஸ் பண்ணுங்கள், அதை வந்து நீங்கள் தழுவிக்கோங்க. அப்போ இந்த வந்து உலகம் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த பிக்சர்ஸ் பார்த்து செலக்ட் பண்ணாலும் சரி, இல்லை இதில் இருக்க வேர்ட்ஸ் பார்த்து செலக்ட் பண்ணாலும் சரி, கலரை பார்த்து செலக்ட் பண்ணாலும் சரி, செலக்ட் பண்ணிகிட்டே இருங்க. நான் பைல் 1க்கான ரீடிங்க்கு போகிறேன். நான் கட் பண்ணி பண்ண போகிறதில்ல, அப்படியே தான் ரீடிங் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு ஷஃபலிங் இதெல்லாம் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கலாம். ஓகே, நான் பைல் 1க்கான சேனல் மெசேஜஸ் வந்து மோஸ்ட் பார்க்கலாம். யார் சொல்கிறாங்க, பெண்கள் சொல்கிறாங்களா, ஆண்கள் சொல்கிறாங்களோ, எப்படி வருதோ அப்படி நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நீங்கள் அந்த ஜெண்டர்லாம் வச்சுக்காதீங்க சேனல் மெசேஜஸில். உங்களுக்கு அது ஆப்டாக இருந்தது, சரியாக வருது சூழ்நிலைக்கு அப்படின்னா அது உங்களுக்கான மெசேஜ் தான். அது ஆண் சொல்லியிருந்தாலும் சரி, பெண் சொல்லியிருந்தாலும் சரி, நான் ஏதோ ஒரு ஜெண்டரில் ஃபிக்ஸ் ஆகணுங்கிறதுக்காக நான் என்ன இங்கே ஃபோட்டோவில் வருதோ அந்த ஜெண்டர் சொல்லிவிடுவேன். ஸோ நேற்று ஹெவி ரீடிங், அதனால் எனக்கு லைட் ஹார்ட்டட் ரீடிங். ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ் பைல் 1 சேனல் மெசேஜஸ் ஃப்ரம் தேர் பர்சன். பைல் 1 சேனல் மெசேஜஸ் ஃப்ரம் தேர் பர்சன். பைல் 1 சேனல் மெசேஜஸ் ஃப்ரம் தேர் பர்சன். ஓகே, என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரொம்ப டக்குன்னு, அதாவது எல்லா கார்டையும் விட மேலே நிற்குது. இந்த 2 கார்டும் மேலே தள்ளி வந்தது. ஸோ இது ரொம்ப ஸ்பெசிஃபிக் மெசேஜ் உங்களுக்கு. நீங்கள் நேசிக்கிறவங்க கிட்டேருந்து அவங்க வந்து ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் இருக்காங்க. அதாவது குழப்பமான சூழ்நிலை, கஷ்டமான சூழ்நிலை விட குழப்பமான ஒரு துரோகத்தை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க, இல்லை ஃபேஸ் பண்ணுறாங்க. அது முடிஞ்சோடனே நான் வந்து வேகமாக உங்ககிட்ட வந்துடுவேன் அப்படின்னு சொல்ல வராங்க. ஏன்னா நீங்கள் தான் அவங்க உலகம் அப்படிங்கிறது அவங்களோட எக்ஸ்ப்ளனேஷன். அப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா அவங்க இன்னொன்று சொல்ல வராங்க அப்படின்னா கருப்பு வெள்ளை, அதாவது அவங்கக்கிட்ட இருக்க நல்லது கெட்டது, நம்மக்கிட்டே இருக்கும் டார்க் சைடு, அதே மாதிரி ஒரு நல்ல சைடும் இருக்கும். ஸோ அவங்க வந்து அவங்க வாழ்க்கையில் ஒரு எமோஷனல் லைஃப்பில் கண்ட்ரோல் எடுக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து திரும்ப திரும்ப நடக்கிற விஷயங்களே நடக்குது, அதனால் நான் ஒரு கண்ட்ரோல் எடுக்கிறதுக்காக முயற்சியில் இருக்கேன். அந்த பேலன்ஸ் எனக்கு கிடைச்சோடனே நான் வந்துடுவேன் அப்படின்னு அந்த ரெவலேஷன் தான். ஓகே, இப்போ ஏன் இங்கே ரெவலேஷன் வந்திருக்கு அப்படின்னா அந்த ரெவலேஷன் வந்தோடனே தான் அவங்க ஆக்ஷன் எடுப்பாங்க. அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருங்க. இது வந்து ஸ்பிரிட்ஸ் உங்களுக்கு சொல்கிற பியூட்டிஃபுல்லான மெசேஜ். என்ன கோஇன்சிடென்ஸ் பாருங்கள். இதுதான் இந்த நீங்கள் நேசிக்கிறவங்களும் சொல்கிறாங்க. அவங்க ஒரு குழப்பத்தில் இருக்காங்க. அந்த குழப்பம் முடிஞ்சோடனே உங்களை தேடி வருவாங்க. அது வரைக்கும் நீங்கள் ஒரு அமைதியாக, அதாவது உங்களோட வாழ்க்கையோட புரியுதலுக்காக நீங்கள் அமைதியாக, அதாவது நம்மளோட வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டுருக்கலாம் அவங்க வர வரைக்கும் அப்படிங்கிறது தான் சொல்ல வர்றது. ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ் சேனல் மெசேஜஸ் ஃப்ரம் தேர் பர்சன். ஓகே, ஆக்ஷன் கார்டு வந்து என் கை டிஸ்டர்ப் பண்ணுது. நிச்சயமாக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாத சமயத்தில் உங்களுக்கு ஒரு ஆக்ஷன் நடக்கும். அடுத்தது அவங்க உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. நான் இதை அப்படி பார்க்கல, இது மேல் எனர்ஜி, இது ஃபீமேல் எனர்ஜி மாதிரி தான் வருது. எக்ஸாக்டாக அப்படியே வருது. ஸோ நான் அதே மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நான் ஸோ இந்த பெண்கள் பாஸ்டில் இப்போது இருக்கீங்களான்னு தெரியாது, ஒரு
5 ஆஃப் கப்ஸ், அதாவது என்ன சொல்கிறது, அந்த எண்ட் ஆஃப் வெயிட்டிங், இல்லைனா இரிட்டேட்டட் பை வெயிட்டிங், அப்படி இல்லை அப்படின்னா லூசிங் ஹோப், ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க. அதாவது இந்த என்ன ஒரு ஆசிலேஷனில் இருந்திருக்கீங்க இல்லைன்னா இருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஆசிலேஷனில் தான் இருந்தீங்க. பாஸ்ட் டென்ஸில் தான் எனக்கு அது இந்த எனர்ஜி தோணுது. இது ப்ரெசென்ட் எனர்ஜி மாதிரி தோணல. ஏன் அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி வருது. நீங்கள் ஒரு கிளாரிட்டிக்கு வந்துட்டீங்க. நீங்கள் வந்து நிறையா விஷயங்கள் அட் அ டைமில் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா கத்தி மேலே நடந்துட்டுருக்கீங்க. உங்களுக்கு அதை பற்றி கொஞ்சம் கூட அக்கறையே இல்லை, ஆனால் ரொம்ப சூப்பராக கத்தி மேலே நடந்துட்டுருக்கீங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா பல விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு நிறைய ஸ்பிரிச்சுவல் சப்போர்ட், ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ் இருக்குது. அப்புறம் நீங்கள் போயிட்டுருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில் உங்களுக்கு நிறைய ஸ்பிரிட் கைட்ஸ் இருக்காங்க. நீங்கள் எங்கே நெக்ஸ்ட்டு போகணும் அவங்க வழி காட்டுறாங்க. நீங்கள் படுக்கையெல்லாம் கட்டிட்டு இந்த நியூ பிகினிங்க்கு தயாராகிட்டீங்க. நீங்கள் இந்த லீப் ஆஃப் ஃபெய்த் எடுக்கிறதுக்கு தயாராகிட்டீங்க. அடுத்தது வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணது ஒரு ஜட்ஜ்மெண்ட். உங்கள் வாழ்க்கையில் நடந்த விஷயங்களுக்காக ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து நீங்கள் கேட்குறீங்க, இல்லைனா அதை மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. நிச்சயமாக அது நடக்கும். சேனல் மெசேஜஸ் ஃப்ரம் தேர் பர்சன் ஸ்பிரிட்ஸ் ப்ளீஸ். ஃபைல் 1 சேனல் மெசேஜஸ் ஃப்ரம் தேர் பர்சன். சேனல் மெசேஜஸ் ஃப்ரம் தேர் பர்சன். சேனல் மெசேஜஸ் ஃப்ரம் நான் சொன்ன மாதிரி 5 ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி பார்த்தீங்கன்னா 5 ஆஃப் வான்ஸ் எனர்ஜி. அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஓகே, இப்போ இந்த ஆண் வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அவங்கள சுற்றி நிறைய இப்போ என்ன சொல்கிறது தகராறுகள். 5 ஆஃப் சோர்ஸ் எப்பயுமே பார்த்திங்கன்னா பவர் ஸ்ட்ரகிள், பவர் ப்ளே, அப்புறம் பார்த்திங்கன்னா உங்கள் பதவியை, அதாவது ஒருத்தங்கிட்ட ஒரு விஷயம் இருக்குன்னா அதை பிடுங்கிறதுக்கு 4 பேர் சேர்ந்து அவங்கள கவுக்க பார்க்குறது, அந்த குள்ளநரித்தனம், இதுக்கு நிறைய வார்த்தைகள் இருக்குது. இது கெட்ட எனர்ஜி. ஒரு கேங் ஆஃப் பீப்புள் தான் இது பண்ணுறாங்க. பார்த்திங்கன்னா யாருக்குமே அது கிடைக்காது, அதுதான் கடைசியில் நடக்கும். ஆனால் அது வரைக்கும் அவங்க போராடிட்டு அவங்களே அந்த நெருப்பில் விழுந்து எரிஞ்சிருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அது வரைக்கும் போராடுவாங்க. அந்த மாதிரி ஒரு கீழ்த்தனமான எண்ணம் இருக்க ஒரு 4-5 பேர் சேர்ந்து இந்த ஆணை வந்து குழப்பிக்கிட்டே இருக்காங்க. அதான் அவருக்கு சொல்கிறாங்க, நான் வந்து நிறைய பிரச்சனைகள் இப்போ வந்து என்னை சுற்றி நடந்துகிட்ருக்கு, வேணும்னே நடக்குது. நீ வந்து இப்போ உன்னோட லைஃப்பில் பேலன்ஸ் பண்ண, நீ உன்னோட பென்டக்கிள்ஸ், அதாவது உங்களோட ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அடுத்தது நீங்கள் ஹார்ட் ஒர்க் போடுங்க. நீங்கள் உங்களால் ஒரு நியூ பிகினிங்கை அழகாக உருவாக்க முடியும். அப்படின்னா என்ன சொல்ல வராங்கன்னா, நீங்கள் பாட்டுக்கு உங்கள் கரியரில், உங்கள் பிஸ்னஸில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த நியூ பிகினிங் உங்கள் லைஃப்பில் நிச்சயமாக இருக்குது. நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டுருக்குது பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டார் சீட் மாதிரி, இல்லை அப்படின்னா ஒரு கோல்டன் சீட் மாதிரி. இது வந்து உங்களுக்கு எப்போவுமே ஒரு நல்ல விஷயங்களை வாழ்க்கையில் கொண்டு வந்து தரும், நல்ல ஸ்டெபிலிட்டி. நீங்கள் ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன். அதனால் நீங்கள் நேசிக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் உங்கள் கரியரில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அடுத்தது ஹார்ட் ஒர்க் போடுங்க. உங்களால் சில விஷயங்களை சாதிக்க முடியும். நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வழியில் போயிட்டுருங்க. நான் சீக்கிரம் வந்து உங்களை கல்யாணம் பண்ணிப்பேன், ஏன்னா நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் தான் அவங்களோட இம்பெட்டஸ் அப்படின்னா லைஃப் ஃபோர்ஸ் எனர்ஜி. அதாவது அவங்கள வாழ்க்கையில் முன்னாடி தள்ளுற, அவங்க ரொம்ப ஒரு இடத்துல இருந்தாங்கன்னா அடுத்த வேலையை அவங்க பார்க்குறாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான எனர்ஜி, இந்த குயின் ஆஃப் வான்ஸ் எனர்ஜி. அது பார்த்திங்கன்னா சார்மிங், அதே சமயம் பார்த்திங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லான கேரிங் எனர்ஜியும் தான். நீங்கள் தான் அவங்க வாழ்க்கையில் இந்த அல்டிமேட் ஹாப்பினஸ்ஸை கொண்டு வந்த ஆள். அதாவது அவங்களுக்கு உங்களை நினச்சாலே போதும், அப்படியே ஒரு பளிச்சுன்னு ஒரு பல்ப் எரியும். பல்பில் சூரியனே எறியாதீங்க. ஸோ அதுதான் அவங்க சொல்ல வராங்க. நீங்கள் தான் அவங்களுக்கு எல்லாமே. அடுத்தது அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, நீங்கள் உங்களோட விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணி உங்களோட கோல்ஸ் என்னவோ நீங்கள் போய்கிட்டே இருங்க. நான் வந்து உங்களை பிடிச்சிப்பேன், நான் எங்கேயும் போயிட மாட்டேன், நீங்கள் தான் என்னோட உலகம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த பெண்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் பாட்டுக்கு போய்கிட்டே இருங்க. ஆண்கள் வந்து சேர்ந்துருவாங்க. பார்த்திங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லான எனர்ஜி. வா, இந்த ஆண் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்ல விரும்புகிற ஒரு விஷயம். இவங்களுக்கு வந்து உங்களை பற்றின இந்த கனெக்ஷனை பற்றின ஒரு அறிவு வந்துச்சு. இவ்வளோ நாள் இந்த குழப்பம் எல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் கூட அவங்களுக்கு குழப்பம் கிடையாது. அவங்களுக்கு தேவை இப்போ டெத் அண்ட் ரீபர்த். அவங்க ஒரு விஷயத்தை முடிச்சுட்டு அதுலேருந்து வெளியில் வந்து தான் இந்த ரீபர்த்தை இது பண்ண முடியும். அதாவது ஒரு விஷயத்தை முடித்தா தான் அடுத்தது ஆரம்பிக்க முடியும் அப்படிங்கிற சூழ்நிலை எனக்கு இருக்குது. அந்த விஷயங்கள், அந்த குழப்பங்கள்லாம் நான் ஒன்று ஒன்றா முடிச்சுட்டு, எனக்கு தேவை ஒரு தொந்தரவே இல்லாத அமைதியான சந்தோஷமான வாழ்க்கை உன் கூட வேணும். அதுக்காக நீ கொஞ்சம் பொறுமையாக இரு. நீ எனக்காக ஒரு இடத்துல நின்று போக வேண்டாம். நான் உன்னை பிடிச்சிப்பேன்.
நீ பாட்டுக்கு உன் கரியரில் போய்கிட்டே இரு. நான் எப்போ என்னோடய பிரச்சனைகளை நான் சால்வ் பண்ணணும் அடுத்த நிமிஷம் முன்னாடி தான் இந்த சேரியாட்டில் வர அந்த ஃபோர்ஸோடு வருவேன். நீங்கள் வந்து இப்போ பண்ண வேண்டியது டிவைன் கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க, என் பிரச்சனைகள் சீக்கிரம் தீரணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அடுத்தது அவங்க இந்த ஸ்ட்ரகிளை விடுற மாதிரி இல்லை, அவங்களுக்கு ஹெவி பேர்டன் தான். நான் பெரிய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் ஏன் அந்த கார்டு தானாக விழுது, ஏன் அப்படின்னா ஒரு நிமிஷம் நான் சொல்கிறேன். இது ஸ்பிரிட்ஸ் வந்து இந்த ஆணுக்கு சொல்ல விரும்புகிற விஷயம். இந்த 10 ஆஃப் வான்ஸ் வந்து நான் எவ்வளோ தூரம் செக்யூர் பண்ண ட்ரை பண்ணேன், பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணேன், ஆனால் அது விழுந்து தலைகீழாக மாறிடுச்சு. ஸோ இந்த ஆண்களுக்கு இருக்கிற இந்த ஹெவி பேர்டன் வந்து மாறிடும். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அது நான் இந்த டெக்கை வைக்கும்போது இந்த 5 ஆஃப் வான்ஸ் எனர்ஜியும் டிஸ்டர்ப் ஆகிருக்கு. ஸோ இந்த ஆணுக்கு போயிட்டுருக்க பிரச்சனைகள் நிச்சயமாக முடிஞ்சிடும். இந்த ஆணுக்கு ஃபேவராக தான் முடியும். நீங்கள் செய்ய வேண்டியது இந்த கிங் ஆஃப் சோர்ட்ஸ் மாதிரி நேர்மைக்கும் நீதிக்கும் போராடுங்க. உங்களுக்கு நிறைய ஸ்பிரிட்ஸ் கைட்ஸ் இருக்காங்க. இது ஸ்பிரிட்ஸோட கைடன்ஸ் இந்த பார்க்குற ஆண் எனர்ஜிக்கு. ஸோ இது ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான மெசேஜ். நான் அன்னது இன்னொரு டெக்லேருந்து மெசேஜஸ் எடுத்துடுறேன். Please spirits channel messages for pile 1 from their person. Channel messages for pile 1 from their person. Channel messages for pile 1 from their person. Channel messages for pile 1. உங்களை எப்போ உள்ளே விடுவேன், உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க இந்த ஆண் எனர்ஜி. ஆக்சுவலாக எல்லாத்துலேயுமே ஆண் தான் வருது. ஸோ இது நான் ஆண் எனர்ஜின்னு வச்சுக்கிறேன். இந்த ஆண் எனர்ஜி உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க, ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. எப்போ உங்களை பார்ப்பேன் அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்காங்க. இந்த சண்டை சச்சரவுனால தான் வர முடியல. ஸோ அதனால் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. சேனல் மெசேஜஸ் ஃப்ரம் பைல் 1 பர்சன். அதாவது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் அவங்களோட மெயின் எய்ம். ஆனால் உங்களுக்கு அவங்க ப்ரொடெக்ட் பண்ணுறது தெரியல அப்படிங்கிறாங்க. நான் வந்து உன்னை பாதுகாக்கிறதுக்கு தான் எல்லா விஷயமும் பண்ணிகிட்ருக்கேன், நீ வந்து குழப்பிக்க வேண்டாம், எல்லாமே நன்மைக்கு தான். ஏன்னா இந்த நாகப்பாம்பு வந்து உன்னை தீண்டிடக்கூடாது அப்படிங்கிறதா நான் வந்து அது கூட போராடிட்டுருக்கேன். ஸோ நீ கவலைப்படாத, நான் வந்து உன்னை பாதுகாப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சேனல்டு மெசேஜஸ் ஃப்ரம் பைல் 1 பர்சன் ஸ்பிரிட்ஸ். சேனல்டு மெசேஜஸ் ஃப்ரம் பைல் 1 பர்சன். அடுத்தது அவங்க எப்படி இருந்தாலும் வந்து இந்த அரண்மனையை வந்து அடைஞ்சிடுவாங்க. ஏன்னா அந்த அரண்மனையில் தான் உங்களுக்கு நடக்க போகிற ஃபங்க்ஷன் நடக்குது. ஸோ அங்கே எப்படியுமே நான் வந்து ரீச் ஆயிடுவேன். நான் ரீச் ஆகிறதுக்கு ஸ்பிரிட்ஸ் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு கைடன்ஸ் இருக்கும், நான் எப்படின்னா வந்து சேர்ந்துருவேன், நீ வந்து உன்னோட பாதையில் போய்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் இங்கேயுமே ரெவலேஷன், ஆக்ஷன் அண்ட் சைலன்ஸ். அவங்க ஆக்ஷன் எடுக்கிற வரைக்கும் உங்களை கொஞ்சம் அமைதியாக இருக்க சொல்கிறாங்க. அடுத்தது அவங்க ஏதாவது ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன், இந்த ஆணை பற்றி ஏதாவது தப்பான தகவல்கள் உங்ககிட்ட வந்துச்சு அப்படின்னா நம்ப வேண்டாம். அவங்க சொல்ல விரும்புகிறது என்னென்னா, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க தான் விரும்புகிறேன், யாராவது உங்ககிட்ட பொய்யான செய்தி ஏதாவது சொன்னாங்க அப்படின்னா நம்ப வேண்டாம். நான் வர வரைக்கும் ரொம்ப பாதுகாப்பாக இந்த ருப்பான்சல் மாதிரி எந்த கோட்டைக்குள்ளேயே இரு. நான் வந்து கோட்டைக்கிட்ட வந்து நான் வந்து உனக்கு சிக்னல் தர வரைக்கும் நீ வெளியில் வர வேண்டாம். நீ அப்படி வெளியில் வந்தேன்னா எங்கேயாவது போய் மாட்டிப்ப. அப்புறம் உன்னை சுற்றி இருக்கவங்க கெட்டவங்க, இந்த பாம்பு எனர்ஜி பார்த்தோம் இல்லைங்களா, அவங்க வந்து ஒரு தப்பான விஷயத்த உங்ககிட்ட சொல்லி நம்மளை குழப்பி விட பார்ப்பாங்க. ஸோ எதையுமே நம்ப வேண்டாம். நான் வந்து இந்த சேனல் மெசேஜஸ் மூலம் இதை நான் உனக்கு சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களோட சேனல் மெசேஜஸ், ஸ்பெசிஃபிக் மெசேஜஸ் ஏதாவது இருக்கலான்னு பார்க்கலாம். பைல் 1 ஸ்பெசிஃபிக் மெசேஜஸ் ஃப்ரம் தேர் பர்சன் ஸ்பிரிட்ஸ். Specific messages from their person. Channeled messages from pile 1's person. Channeled messages from pile 1's person. Okay. இது ரெண்டு கார்டுமே ரொம்ப அழகான கார்டு. I am so attracted to you. You don't know what you do to me. I know you are my twin flame. I love you. ரொம்ப தெளிவாக ஒரே வார்த்தையில் நச்சுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நேரில் சொல்லுவாங்களான்னு தெரியாது, பட் அட்லீஸ்ட் சேனல் மெசேஜஸ் மூலம் சொல்லியிருக்காங்க. நம்ம அதை அப்ரிஷியேட் பண்ணலாம். You are the love of my life. I will never love someone the same way after you anymore. My love for you is never ending. அதாவது உங்களை நேசித்த மாதிரி வேறு யாரையுமே உங்களால் நேசிக்க முடியாது இனிமே அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களோட காதல் உங்களுக்கு என்றைக்குமே இருந்துகிட்டே இருக்கும். அது என்றைக்குமே தீர்ந்து போகாது. இந்த ஜென்மம் இல்லை, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அது உங்களை துரத்திக்கிட்டே வரும் அப்படின்றாங்க. You are always right, but I need to come to my own conclusions. Ego made me step away from truth that you told me. I thought I was always right about everything, even the reality is opposite. நீங்கள் வந்து அவங்களுக்கு நிறையா சொன்னீங்க, நிறைய விஷயங்கள் சொன்னீங்க.
அப்போ வந்து அவங்க ஈகோனால் அதை கேட்காம போயிட்டாங்க. ஆனால் இப்போ அவங்களுக்கு உண்மைகள் ஒன்று ஒன்றா புரிய வருது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீ சொன்ன இருந்தாலும் வந்து நானே அதை தெரிஞ்சுக்கிறேன், அந்த உண்மை என்னன்னு நானே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டா அது வந்து எனக்கு பாடமாக அமைஞ்சிடும். நீ சொன்னால் ஒரு நாளைக்கு இல்லை ஒரு நாளைக்கு அது சந்தேகப்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் இப்போது எனக்கு வந்து நீ சொன்னது அத்தனையுமே புரிய வருது. நீ சொன்னபோது நான் வேறு மாதிரி இருந்தேன், வேறு மாதிரி ஒரு மனநிலையில் இருந்தேன், எனக்கு ஈகோ வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சு, நீ எப்படி சொல்லி நான் கேட்குறது அப்படின்னு. ஆனால் இப்போ அதுக்கான பாடத்தை கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். Channel messages for pile 1 spirits. Specific channel messages for pile 1. Specific channel messages for pile 1 spirits. Specific channel messages for pile 1. Specific channel messages. Specific channel messages for pile 1. Specific channel messages for pile 1. I want you back in my life but I am really afraid of you rejecting me. அதாவது நீங்கள் அவங்க வாழ்க்கையில் வரணும்னு ரொம்ப உங்களுக்கு ஆசை இருக்குது, ஆனால் வந்து நீங்கள் இங்கே ரிஜெக்ட் பண்ணிடுவீங்களான்னு கொஞ்சம் பயமும் இருக்குது. ரிஸ்க் எடுக்காமல் எப்படி ரிஸ்க் சாப்பிட்றது? I only want to be with you. I am leaving the karmic situation behind. அவங்க வந்து உங்ககிட்ட தான் வரணும்னு அவங்க இருக்கிற பிரச்சனையெல்லாம் விட்டுட்டு இந்த கனெக்ஷனை நோக்கி தான் வந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது வரைக்கும் அவங்க வர வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்க சொல்கிறாங்க. யாரையும் நம்பி எதுவும் பண்ண வேண்டாம், நிச்சயமாக அவங்க வந்து உங்களுக்கு கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்கிறாங்க. யூ ஆர் த லைட் இன் மை டார்க்னஸ், கீப் ஷைனிங் பிரைட் ஸோ ஐ கேன் கம் ஹோம். நீங்கள் தான் அவங்களோட வழிகாட்டி. ஸோ நீங்கள் வந்து டல்லாவோ அப்செட்டாவோ இருக்காதீங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்களோ அவ்வளோ சீக்கிரம் அவங்க ஹீல் ஆகி உங்ககிட்ட வந்துடுவேன்னு சொல்கிறாங்க. ஐ கெப்ட் மை ஃபீலிங்ஸ் for you as secret because I was afraid of being judged. You were my best kept secret. அதாவது அவங்க வந்து உங்களை நேசித்ததை வந்து ஒரு ரகசியமாகவே வச்சுட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து யாராவது அவங்கள ஜட்ஜ் பண்ணிடுவாங்களா, போய் இந்த மாதிரி செலக்ட் பண்ணியிருக்காங்க, இல்லை வந்து இவங்களுக்குமா அவங்களுக்கும் ஒத்து வருமா, ஏதோ ஒரு விஷயம் அவங்கள பெருசாக இருந்திருக்கு. அதனால் யாராவது என்ன இது பண்ணிடுவாங்களோ, இல்லை நீங்கள் அவங்கள கிரிட்டிசைஸ் பண்ணிடுவீங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங்கில், ஒரு குழப்பத்தில் இந்த மாதிரி 5 of Swords எனர்ஜியில் அவங்க வந்து காதலை சொல்லாமல் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் என்னவோ சொல்கிறாங்க அப்படின்னா, எதிர்பார்க்காத சமயத்தில் பெரிய மாற்றம் ஒன்று வரும். இது வந்து எதிர்பாராத சமயத்தில் நடக்கும், காத்துட்ரு அப்படின்னு சொல்கிறாங்க. சேனல் மெசேஜஸ் ஃபார் pile 1 spirits. சேனல் மெசேஜஸ் ஃபார் pile 1. ஐ மிஸ் த வார்ம்த் ஆஃப் யுவர் ப்ரெசன்ஸ். நீங்கள் இருக்கும்போது அவங்கள சுற்றி ஒரு கதகதப்பு இருக்குமா, அந்த கதகதப்பை அவங்க மிஸ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. சேனல் மெசேஜஸ் ஃபார் pile 1 spirits from their person. Channel messages for pile 1 from their person. Oh yeah, நிறையா. Okay, I am finding it hard to express my feelings. Okay, அவங்களுக்கு வந்து அவங்க மனசில் இருக்கிறத எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்றாங்க. இன்னொன்று, ஐ டுக் யூ ஃபார் கிராண்டட், ஐ ஹேட் மை செல்ஃப் ஃபார் தட். உங்களை வந்து ரொம்ப அலட்சியமாக எடை போட்டுட்டேன், அது வந்து தப்பு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, ஐ வாண்ட் டு see you. உங்களை பார்க்கணும்னு அவங்க ரொம்ப ஆசைப்படுறேன்னு சொல்கிறாங்க. ஐ டிடன்ட் லவ் மை செல்ஃப். பாஸ்டில் மேபி அட் ப்ரெசன்ட் கூட அவங்களையே வந்து சரியாக நேசிக்கலை, அதனால தான் உங்கள் அன்பு அவங்களுக்கு புரியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ மிஸ் த சவுண்ட் ஆஃப் யுவர் வாய்ஸ். உங்களோட குரல் கேட்குறத அவங்க ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து நான் ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸோடு இதை முடிக்கிறேன். ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். டிஸ்டர்ப் தட். Please spirits, what is your guidance for pile 1? Guidance for pile 1 spirits, please. Guidance for pile 1 spirits. Guidance for pile 1 spirits. Guidance for pile 1 spirits. Okay, இது ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான கைடன்ஸ். லவ் கான்க்வர்ஸ் ஆல். காதல் வந்து எல்லாத்தையுமே வென்று கடைசியில் வெற்றி வாகை சூடும்னு சொல்கிறாங்க. எல்லா கார்ட்ஸையும் நான் எடுக்கல, ஸோ ஃபஸ்ட்டு அந்த கார்ட்ஸ் மட்டும் எடுக்கிறேன். எனி ஸ்பெசிஃபிக் மெசேஜஸ், கைடன்ஸ் டு திஸ் pile 1 spirits? Any specific guidance to this pile 1? Any other guidance?
ரீடைரக்ட் யுவர் ஃபோக்கஸ் அண்ட் எனர்ஜி, பி மோர் ப்ரொடக்டிவ். இந்த பெண்கள் எனர்ஜிக்கு அதுதான், ரீடைரக்ட் யுவர் ஃபோக்கஸ் அண்ட் எனர்ஜி, பி மோர் ப்ரொடக்டிவ். இதை வந்து உங்களுக்கு ஆண் சொல்கிறதும் தான், ஸ்பிரிட் சொல்கிறதும் தான். ஸோ நீங்கள் வந்து இந்த 5 of Cups எனர்ஜியில் இருக்க வேணாம். நீங்கள் ஆல்ரெடி அதெல்லாம் தாண்டி வந்துட்டீங்க. ஸோ திரும்பவும் உங்கள் மேலே அதுக்கு அன்புனால சொல்கிறாங்க, ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஓன் ஜேர்னி, ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஓன் ஹாப்பினஸ். திரும்ப பார்த்தீங்கன்னா அதான், ஏன்னா இந்த ஆண் வந்து நிச்சயமாக வந்து சேர்ந்துருவாங்க. இப்போதைக்கு அதை பற்றி ஓகே, நான் வந்து சேர்ந்துருவாங்கங்கிறேன். என் த்ரோட் சக்ரா வந்து பிளாக் ஆகுது. ஸோ கண்டிப்பாக வந்து சேர்ந்துருவாங்க 100%. அது வந்து ஒரு காமிக் சைன். அதனால் நீங்கள் தைரியமாக 100% இதை நம்பலாம். அவங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் வந்து சேர்ந்துருவாங்க. எல்லாருமே அதுதான் சொல்கிறாங்க, ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஓன் ஹாப்பினஸ், ஃபோக்கஸ் ஆன் யுவர் கரியர். அவங்க வந்துடுவாங்க. ஸ்பிரிட்ஸும் அதே தான் சொல்கிறாங்க, இந்த ஆண் எனர்ஜியும் சொல்கிறாங்க. ஸோ இந்த ஆண் வந்து உங்களை ப்ரப்போஸ் பண்ணுறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. கைண்ட்னஸ் இஸ் ஆல் இட் டேக்ஸ் டு ஃபர்கிவ் யுவர் கவுண்டர் பார்ட். ஸோ ஸ்வீட். ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் அவங்க தப்பு பண்ணியிருக்காங்கன்னு அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. உங்களுக்கு தேவை வந்து ஒரு அன்பு தான். அன்பு வந்து எல்லாத்தையுமே மன்னிக்கக்கூடியது. அதனால் நீங்கள் நேசிக்கிற இந்த பர்சனையும் உங்களால் மன்னிச்சிட முடியும்னு சொல்கிறாங்க. கடவுள் என்ன சொல்கிறாங்கன்னா, திஸ் ஷால் டு பாஸ், ஹோல்ட் ஆன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஆண் சொன்ன மாதிரி அவங்க ஒரு கெட்ட சூழ்நிலையில் இருக்காங்க. இந்த சூழ்நிலையும் மாறி போகும், இதுவும் கடந்து போகும். அதுதான் ஆக்சுவலாக இந்த ப்ராவர்போட, அதாவது இந்த வேர்ட்ஸோட மீனிங். கடவுளும் அதுதான் சொல்கிறாங்க, இந்த ஆணும் அதுதான் சொல்கிறாங்க, இதுவும் கடந்து போகும், கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நான் டிவைன் டைமிங்கில் நிச்சயமாக வந்து உங்களுக்கு கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னாங்க. ஸோ நல்ல மெசேஜஸ். ஸோ இந்த பெண்கள் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, ஃபோக்கஸ் ஆன் யுவர் கரியர். நீங்கள் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஸோ அதிலே போங்க. திடீர்னு ஒரு நாள் இந்த ஆண் வந்து உங்கள் முன்னாடி நிற்பாங்க. ஸோ ஜெய் சாரம், காட் பிளஸ் யூ. உங்களை பைல் 2க்கு வர வைக்கிறேன். சேனல் மெசேஜஸ் ஃபார் பைல் 2 ஃப்ரம் தேர் பர்சன். ஓகே, உங்களை நேசிக்கிறவங்க என்ன, நீங்கள் நேசிக்கிறவங்க இப்போ எந்த வழி அப்படின்னு குழம்பிகிட்ருக்காங்க. ஏன் அப்படின்னா, அவங்க வந்து இப்போ இருக்கிறது வந்து ஒரு ஃபினான்ஷியல் என்ன சொல்கிறது, லாஸ். அவங்களுக்கு வந்து ஒரு லாஸ் நடந்துருச்சு. அது சின்ன லாஸ்ன்னு சொல்ல முடியாத ஒரு ஹியூஜ் ஃபினான்ஷியல் லாஸ். அவங்க வந்து இப்போ ஒரு மாதிரி அப்செட்டான சுச்சுவேஷனில் இருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, அதனால் அவங்களுக்கு வந்து இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா ஒரு குழப்பம். அடுத்தது என்ன பண்ணால் இந்த ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் மாறும் அப்படின்னு பல வழிகளில் யோசிச்சுட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு இதுதான் அவங்களுக்கு முதல் சொல்ல வரும்போது, அவங்க ஃபினான்ஷியல் லாஸில் இருக்காங்க, அதனால தான் வரல. இப்போ அவங்களோட ஃபோக்கஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ், நியூ பிகினிங் தான் இருக்குது. இந்த கனெக்ஷனோட நியூ பிகினிங்காகவும் இருக்கலாம், இல்லை அவங்களோட அவங்க ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் தான் இது. வந்து இந்த பர்சனோட ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் பற்றி தான் பேசுது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஒரு பெரிய ஃபினான்ஷியல் லாஸ் ஃபேஸ் பண்ணிட்டாங்க, அதனால் இப்போ வந்து ஒரு குழப்பமான சூழ்நிலையில் இருக்கேன். நான் வந்து இப்போ என்ன பண்ணி எந்த வழியில் இந்த புது ஆரம்பத்தை, ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி தான், இனிமேல் வாழ்க்கையில் திரும்ப இந்த மாதிரி ஒரு லாஸ் வரக்கூடாது, அதுக்காக நான் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு தீவிரமாக யோசிச்சுட்ருக்கேன். நான் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து இந்த ஸ்டெபிலிட்டி ரொம்ப முக்கியம் உன்னை நோக்கி வரத்துக்கு. அப்போ தான் உன்னை வந்து சந்தோஷமாக வச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்டெபிலிட்டியை நான் வந்து உருவாக்கின உடனே உங்ககிட்ட வேகமாக வந்துடுவேன், இல்லை அது வரைக்கும் உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிட்டு நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. Channel messages from their person. Oh yeah. அவங்க இப்போ வந்து காலம் என்ன சொல்கிறது, ஸ்பிரிட்ஸ் கூட்டிகிட்டு போகிற பாதை, அதாவது எந்த கோ வித் த ஃப்ளோன்னு சொல்லுவாங்க, எதில் போயிட்டுருக்கோ அதில் போயிட்டுருக்காங்க, அவ்வளோதான். அவங்க பெருசாக எதுவும் யோசிக்கல. அவங்களுக்கு ஒரு முடிவு வேணும், அந்த புது ஆரம்பமும் வேணும். அவங்க வந்து இந்த எமோஷ்னலாக பேலன்ஸ்டாக ஃபீல் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்கள் கூட இந்த சந்தோஷமான வாழ்க்கை வேணும். அதுக்காக இப்போ நடக்கிறதெல்லாம் நடக்கட்டும் அப்படின்னு நான் எதையுமே தடுக்கலை, நான் நடக்கிறதெல்லாம் நடக்கட்டும். இப்போ என்னோடய ஃபோக்கஸ் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த பென்டக்கிள்ஸ் தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ப்ளீஸ் சேனல் மெசேஜஸ் ஃப்ரம் தேர் பர்சன்ஸ், ஸ்பைல் டு சேனல் மெசேஜஸ் ஃப்ரம் தேர் பர்சன். இம்பேலன்ஸ்டாக இருக்காங்க.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 9 ஆஃப் பெட்டக்கிள்ஸ். இது இன்னொன்று என்ன சொல்லுது அப்படின்னா, உங்களை வந்து லைஃப்பில் பேலன்ஸ்டாக உங்களோட கரியரை ஃபோக்கஸ் பண்ண சொல்கிறாங்க. நீங்கள் வந்து உங்களோட பென்டக்கிள்ஸை தேடி போங்க. அவங்க வந்து அவங்களோட விஷயங்களை சார்ட் அவுட் பண்ணிவிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பைல் 1 கிட்டத்தட்ட இதே ரீடிங் தான். ஏன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு ஸ்டார். உங்களை வந்து இந்த மாதிரி ஒரு அடைச்சி வச்ச சூழ்நிலையில் அவங்க வைக்க விரும்பல. ஏன்னா அவங்க வந்து ஒரு ஃபினான்ஷியல் லாஸில் இருக்காங்க. இப்போ வந்து உங்களை கூட்டிகிட்டு போனால் உங்களை கட்டி போட்ட மாதிரி ஆகிடும். அது அவங்களுக்கு செய்ய விருப்பம் இல்லை. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் போய் உங்கள் வாழ்க்கையில் இந்த ஸ்டார் மாதிரி ஷைன் ஆகுங்க. உங்களை இது மாதிரி கட்டி போட நான் விரும்பலை. அடுத்தது எனக்கு வந்து நான் இந்த காதலை கிரவுண்ட் பண்ணணும். நான் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்த கிங் ஆஃப் கப்ஸ், அவங்க எமோஷ்னலாக நான் வந்து இந்த பிரச்சனையிலேருந்துலாம் வெளியில் வந்து நான் வந்து ஃப்ரீ ஆகணும் மைண்டில். அப்போ தான் வந்து என்னால் 100% நேசிக்க முடியும். இப்போ இந்த குழப்பத்தில் வந்தேன்னா என்னால் ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் ஆயிரும். நான் வந்து இன்னும் மேலே தான் மிதந்துட்டுருக்கேனே தவிர இப்போது என்னால் வந்து இந்த காதலை கிரவுண்ட் பண்ண முடியாது. அதனால் உன்னை கஷ்டப்படுத்தவும் எனக்கு இஷ்டம் இல்லை. நான் நிச்சயமாக ஒரு நாள் வருவேன். ஏன்னா எனக்கு இந்த சந்தோஷமான ஆள் தான் வேணும். பேஜ் ஆஃப் வான்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாய்ஃபுல்லாக, எதை பற்றியும் கவலைப்படாத இந்த மாதிரி ஒரு ஜீவனாக தான் உங்களை அவங்க பார்க்குறாங்க. இந்த மாதிரி ஒரு ஜீவனாக நான் உன்னை வச்சுப்பேன். அதுக்கு நான் எம்பரராக ஆகணும். அதுக்கான ஃபோக்கஸில் தான் இப்போ நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க உங்கள் வாழ்க்கையும் பிளான் பண்ண சொல்கிறாங்க. அவங்களும் வந்து பிளான் பண்ணி தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பெருசாக ஏதாவது சாதிக்கிறதுக்கு அவங்க உங்களை என்கரேஜ் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க அதை மாதிரி தான் ஒரு விஷயத்த பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க பண்ணுறதுக்கான காரணம் வந்து உங்களை சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு. அடுத்தது இப்போ அவங்க சொல்கிறதுன்னா, உங்களோட டேலண்ட், உங்களோட என்ன சொல்கிறது, உங்களோட அருமை பெருமை அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீயுமே வந்து எங்கேயும் போய் ஒரு இருட்டுக்குள்ளே ஒளிஞ்சிக்காத. இந்த ஒரு சின்ன பிரேக்னால நான் இந்த காதல் உடஞ்சி போச்சுன்னா எதுவும் அப்செட்லாம் ஆக வேண்டாம். நீ உன் கரியரில் போயிட்டே இரு, நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து போயிடுவேன்னு அவங்க சொல்ல கிடையாது. அவங்க சொல்கிறதே என்னென்னா, இதை க்ரியேட் பண்ணுறதே உங்களுக்காக தான். நான் வந்து உங்களோட அந்த 10 ஆஃப் கப்ஸ், அதாவது ஒரு அல்டிமேட் ஹாப்பினஸ் இருக்க ஒரு லைஃப்பை என்ஜாய் பண்ணணும். அதுதான் என்னோடய எய்மே. அதனால் நான் எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்றாங்க. அதை பற்றி நீங்கள் குழப்பிக்கவே வேண்டாங்கிறது தான் அவங்களோட கைடன்ஸ். அவங்க சொல்ல விரும்புகிறது கைடன்ஸ். அடுத்தது பார்த்திங்கன்னா, நீங்கள் தான் வந்து அவங்களோட என்ன சொல்கிறது, அவங்க வாழ்க்கையை புரட்டி போட்ட ஒரு ஜீவன்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா, நீங்கள் பண்ண போகிற இல்லைன்னா இந்த காதலுக்கு ஃபேவராக, இந்த கனெக்ஷனுக்கு ஃபேவராக எல்லாமே சூழ்நிலைகள் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டுருக்கு. நான் வந்து போராட்டத்தை கைவிடலை. கிங் ஆஃப் ஸ்வோர்ட்ஸ் எனர்ஜி. நான் வந்து போராட்டி தான் இருக்கேன். எனக்கு வந்து ஒரு போராட்டத்துலேயும் ஒரு அறிவும் ஞானமும் வந்துகிட்டே இருக்குது. நான் வந்து ஒரு அடியிலையும் நான் வந்து ஒரு நல்ல மனிதனாக மாறிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்குமே இந்த வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் வந்து உங்களுக்கு ஃபேவராக மாறிக்கிட்டு இருக்கு. நீங்கள் என்றைக்கு இந்த பேலன்ஸை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரீங்களோ, அன்றைக்கி இந்த ஆணோட வாழ்க்கையிலையும் வந்து அந்த பேலன்ஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி அவங்களுமே உங்களை நோக்கி வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த ஆண் சொல்கிறதும் அதுதான். நீங்கள் வந்து இப்போது ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட கரியரில் நீங்கள் யார் நேசிக்கிறவங்க, யாருக்காக பார்க்குறீங்கனாலும் சரி, இப்போ அவங்க வந்து சரியான சூழ்நிலையில் இப்போ அவங்க வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் வருவேங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அவங்க நிச்சயமாக ஒரு நாள் வருவாங்க. அது வரைக்கும் நீங்கள் பண்ண வேண்டியது உங்கள் வாழ்க்கையில் எப்படி பேலன்ஸ் கொண்டு வருது, நீங்கள் எப்படி அச்சீவ் பண்ணுறது, நீங்கள் எப்படி ஒரு ஸ்டாராக ஷைன் ஆகிறது அப்படிங்கிறதுல ஃபோக்கஸ் பண்ணுங்கள். பைல் 2 பர்சன்ஸ் மெசேஜ் ஸ்பிரிட்ஸ். பைல் 2 பர்சன்ஸ் மெசேஜ். ஓகே, ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கீ வந்திருக்கு. அவங்களோட காதலோட கீயே, அதாவது அந்த இதயத்தோட சாவியே நீங்கள் தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா, யாரோ வந்து இந்த காதலை வந்து திருட பார்க்குறாங்க, இல்லைன்னா திருட்டு இது விஷயமா அவங்கள மாட்டி விட பார்க்குறாங்க. அதாவது இந்த காதலை அழிச்சிடணும்னு நிறைய பேர் போராடிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன் இதயத்தோட சாவி வந்து உங்ககிட்ட மட்டும்தான் இருக்குது, அதை யாரும் திருடிட்டு போயிட முடியாது, ஏன்னா அந்த சாவி வந்து உங்ககிட்ட இருக்குது. இவங்க எதை திருட முயற்சி பண்ணால் எனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி இருக்குது அவங்களோட மைண்ட் செட். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பெண்களை அவங்க ரொம்பவே நேசிக்கிறாங்க. ஏன்னா நீங்கள் எந்த சூழ்நிலையிலையும் ரொம்ப ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணிடுவீங்க. அதே சமயம் எதுக்காகவும் பெருசாக அலட்டிக்க மாட்டீங்க. அதாவது இருக்கிறத வச்சுட்டு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு பெண் எனர்ஜி, அதை வந்து அவங்க ரொம்பவே பாராட்டுறாங்க.
அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஆழமாக நேசிக்கிறேன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு ரொம்ப லாயலாக டெடிக்கேட்டடாக தான் இருக்காங்க. ஸோ நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். இது வந்து டிஸ்டர்ப் ஆகுது. ஸோ இது வந்து கெட்டவங்க ஏதாவது இந்த திருடிட்டு போகிறதுக்காக ஏதாவது கோல்மால் பண்ணலாம். அது எதாக இருந்தாலும் நான் தாண்டி இந்த காதலை தேடி வருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளீஸ் ப்ரெஸ் சேனல் மெசேஜஸ் ஃபார் ஃபைல் 2. சேனல் மெசேஜஸ் ஃபைல் 2. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த எனர்ஜி ஃப்ளிப் ஆகுது. ஸோ ஃப்ளிப் ஆச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஃப்யூச்சரில் உங்களுக்கு இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு 100% இருக்குது. ஸோ இப்போ இல்லை, ஃப்ளிப் ஆச்சுனாவே அது ஃப்யூச்சர் எனர்ஜி தான். இந்த ஆண் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க நிச்சயமாக என்றைக்காவது ஒரு நாள் உங்களை வந்து கல்யாணம் பண்ணிப்பேன். அது வரைக்கும் உங்களோட சொந்த வாழ்க்கையில் உங்களுக்கான சந்தோஷத்தை, உங்களுக்கான ஒரு அழகான உலகத்தை நீங்கள் உருவாக்கிட்டே இருங்க. எனக்காக இப்படி வந்து உறைஞ்சி போய் இருக்க வேண்டாம். சந்தோஷமாக வாழ்க்கையை என்ஜாய் பண்ண சொல்கிறாங்க. அதே சமயம் உங்களை வந்து பாதுகாப்பாகவும் இருந்துக்க சொல்கிறாங்க. நீ சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுற, நீங்கள் போய் மாட்டிக்க வேண்டாம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களோட லைஃப்பில் சின்ன சின்ன சந்தோஷங்கள் எல்லா இடத்துலையும் இருக்கும். அதை வந்து சின்ன சின்ன ஸ்டெப்ஸை எடுத்து வைக்கும்போது என்ஜாய் பண்ணிகிட்டே போயிட்டே இருங்க. அவங்க வந்து கேட்ச் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது நீங்களும் அச்சீவ் பண்ணக்கூடிய ஆள் தான். உங்களால் அதை பண்ண முடியும். நீங்கள் ஒரு ஸ்டார் மாதிரி அவங்க பார்க்குறாங்க. ஸோ அதை நீங்களும் பார்த்தீங்க, உங்களோட ஒர்த்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை நிச்சயமாக அச்சீவ் பண்ணுவீங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லான எனர்ஜி. அதாவது ஃப்ளோவில் போங்க அப்படிங்கிறாங்க. நீங்கள் எதையும் பொறுத்து அழட்டிக்கவே வேண்டாம். நீங்கள் என் மேலெல்லாம் சந்தேகமே பட வேண்டாம். நான் வந்து என் லவ் வந்து உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. யாராவது குழப்பி விட்டால் குழப்ப வேண்டாம். அதனால தான் இங்கே வார்னிங் சொல்கிறாங்க. கெட்டவங்க ஏதோ முயற்சி பண்ணிட்டாங்க எனக்கு தெரியும். அதனால் நீ வந்து ஏதாவது பொய் செய்திகள் வந்தால், இல்லைன்னா ஏதாவது இன்ஃபர்மேஷன் வந்தால் நம்ப வேண்டாம். ரொம்ப அழகாக இருக்குது. இந்த காசு அங்கே போய் விழுந்தது. I really do miss you a lot. I have been having dreams of you. I don't want to hide this connection anymore. அவங்க அதுதான் சொல்கிறாங்க. இந்த கனெக்ஷனை வந்து இனிமேல் வந்து மூடி வைக்கிற ஐடியா எனக்கு இல்லை. திடீர்னு ஒரு நாள் நான் வந்து இந்த கனெக்ஷன் எல்லாத்துக்கும் இந்த உலகத்துக்கும் சொல்ல தான் போகிறேன். இப்போ வந்து ஏன் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஐ எம் ஸோ அட்ராக்டட் டு யூ. யூ டோன்ட் நோ வாட் யூ டூ டு மீ. ஐ நோ யூ ஆர் மை ட்வின் ஃப்ளேம். ஐ லவ் யூ. இது வந்து போன பெண்ணுக்கும் வந்துச்சு. ஸோ மேபி இட்ஸ் very in-depth or intense love. I feel so foolish for playing games. I only played myself. I did it to get reaction out of you. அவங்க வந்து உங்ககிட்ட கொஞ்சம் விளையாண்டது, இல்லைன்னா உங்களை ஒதுக்கி வைக்கிற மாதிரி நடிச்சது, இல்லை உங்களை பிடிக்காத மாதிரி பண்ண ட்ராமா எல்லாமே வந்து ஜஸ்ட் நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்கன்னு பார்க்குறதுக்கு தான். அது வந்து பேக் ஃபயர் ஆயிடுச்சு. ஸோ இப்போ ரொம்ப அதை வந்து வருத்தப்படுறாங்க. You are so unique and loving. Your energy is irreplaceable. I compare everyone I meet with you after our separation. Nobody compares to you. You always stand out for your care and compassion. அவங்க பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட எனர்ஜியும் உங்களோட அந்த கம்பேஷன், அந்த லவ்லாம் வந்து அதாவது மாற்றவே முடியாது. யாராலையும் அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணிட முடியாது. அடுத்தது வந்து அவங்க பார்க்குற எல்லாத்தையுமே வந்து உங்களோட கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க. யாருமே உங்களோட அந்த எனர்ஜி, அந்த பியூட்டிஃபுல்லான ஒரு சோல் கூட யாருமே மேட்சே ஆகலை கொஞ்சம் கூட. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ எப்போவுமே வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல், ரொம்ப தனியாக நிற்ப, நீ எல்லாத்துக்கூடையும் இருந்தாலும் நீ ரொம்ப தனியாக தெரிவேன் எனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. யூ ஆர் ஆல்வேஸ் கைண்ட் டுவர்ட்ஸ் மீ ஈவன் தோ ஐ ஹவ் லெஃப்ட் யூ அண்ட் abandoned you so many times. How many chances does a person get? I feel like I don't deserve any more chances. Do I? அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க நிறைய தடவை உங்கள் மனசை உடைச்சிருக்கேன். அதே சமயம் நிறையா காப்பாற்ற வேண்டிய சமயங்கள்லாம் நான் விட்டுட்டு போயிட்டேன். நான் உன்னை காப்பாற்றுறேன், உனக்கு சப்போர்ட்டிவாக இல்லை. அப்புறம் எவ்வளோ சான்சஸ் தான் நீயும் எனக்கு கொடுப்ப? அதாவது நீங்கள் ஒவ்வொரு தடவையும் உங்களை மன்னிச்சிட்டே தான் இருக்கீங்களா? அதனால் எவ்வளோ தடவை நீ என்ன மன்னிப்ப? எனக்கே வந்து அதை கேட்கறதுக்கே ஒரு மாதிரி இருக்குது. ஆனாலும் கடைசியில் கேட்குறாங்க, எனக்கு இன்னொரு சான்ஸ் இருக்கா அப்படின்னு. கண்டிப்பாக இந்த பைல் பார்க்கும்போது நிச்சயமாக இருக்குது. ஏன்னா ஸ்பிரிட்ஸ் வந்து இது வரைக்கும் எதுவும் நெகட்டிவாக எனக்கு சொல்லலை. ஸோ டெஃபினட்டாக யூ கைஸ் ஆர் ஹேவிங் சான்ஸ் டு பி டுகெதர். சேனல் மெசேஜஸ் ஃபார் pile 2 spirits please from their person. Channel messages for pile 2 from their person. Channel messages for pile 2 from their person. Channel messages for pile 2 from their person please. Channel messages for pile 2 from their person. ஓகே, ஒரு பஞ்சாக சொல்லிட்டாங்க, பிரச்சனையே இல்லை. I am not used to being loved. அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆழமான அவங்கள யாரும் இந்த அளவுக்கு ஆழமாக நேசித்ததில்லை அப்படின்னு சொல்கிறாங்க.
ஐ woke up today thinking about you. இன்றைக்கி எந்திரிக்கும் போது உங்களை நினச்சிட்டு தான் எந்திரிச்சேன்னு சொல்கிறாங்க. ஐ டுக் யூ ஃபார் கிராண்டட், ஐ ஹேட் மை செல்ஃப் ஃபார் தட். உங்களை வந்து ரொம்ப வந்து அலட்சியமாக ஹேண்டில் பண்ணிட்டேன், அது தப்பு தான் அப்படின்னு இப்போ ரியலைஸ் பண்ணுறாங்க. ஐ வில் மேக் திங்ஸ் ரைட் பிட்வீன் அஸ் ஒன் டே. உங்களுக்குள்ளே நடந்த எல்லா பிரச்சனைகளும் ஒரு நாள் சரி செஞ்சுடுவேன், அதுக்காக காத்துட்ரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ பிலீவ் இன் அவர் கனெக்ஷன் மோர் தென் எனி திங். இந்த எல்லாத்த விடவும் இந்த கனெக்ஷன் மேலே அவங்களுக்கு அப்படி அலாதி நம்பிக்கை இருக்குது. ஸோ அவங்க என்ன நம்புகிறாங்க அப்படின்னா, நீங்கள் காத்துட்ருப்பீங்க நம்புகிறாங்க. அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காதல் ஒரு நாளைக்கு இல்லை ஒரு நாளைக்கு சேர்ந்தே தீரும். ரொம்ப பியூட்டிஃபுல்லான எனர்ஜி. உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. மிஸ்ஸிங் யூன்ற கார்டு வந்து தனியாக வருது. ஸோ இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கான மெசேஜ் தான். அவங்க உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. Please spirits channel messages from their person for pile 2. Channel messages for pile 2 from their person. Okay, இது ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக என் கையிலேயே கொடுக்குறாங்க. ஐ எம் ஃபீலிங் ஸோ நாஸ்டாலஜிக் லேட்லி, திங்கிங் அபவுட் யூ ஆல்வேஸ் மேக்ஸ் மீ ஸ்மைல். உங்களை பற்றி யோசிச்சுட்டு இருந்தாலே போதும் அவங்களுக்கு அப்படி ஒரு ஸ்மைல் வந்துடுது அப்படிங்கிறாங்க. ஓகே, ஐ ஃபீல் ஸோ லாஸ்ட் வித்தவுட் யூ, ஐ எம் ஹார்ட் ப்ரோக்கன் ஓவர் யூ. உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்களாம், ஹார்ட் ப்ரோக்கனாக இருக்கான்றாங்க. ஸோ அதனால தான் சீக்கிரம் வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் உங்களுக்கு இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஓகே இப்போ இந்த இதோட உங்களுக்கு மீனிங் புரியும். அதனால தான் ஸ்பிரிட்ஸ் வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த காதலை சப்போர்ட் பண்ணுங்கள், எல்லாமே ஒரு சரியான நேரத்தில் நடக்கும். இந்த டைம் வந்து நீங்கள் உங்களோட க்ரோத்துக்கு வந்து யூஸ் பண்ணுங்கள். அடுத்தது உங்களோட மேஜிக், அவங்க அதே தான் இந்த ஆணும் சொல்கிறாங்க. நீங்கள் வந்து ஒரு ஸ்பெஷலான ஜீவன், நீங்கள் ஒரு ஸ்டார் மாதிரி. உங்களோட என்ன சொல்கிறது அருமையை வந்து நீங்கள் புரிஞ்சு நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இன்னும் லைஃப்பில் க்ரோ ஆகிட்டே இருப்பீங்க. நான் வந்து உங்கள் லைஃப்பில் சேர்ந்துப்பேன். ஸோ எனக்காக கவலைப்பட வேண்டாம், என்னைக்காக இருந்தாலும் வந்து சேர்ந்துருவேன்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான் விஷயம். சேனல் மெசேஜஸ் ஃபார் பைல் 2 ஸ்பிரிட்ஸ் ப்ளீஸ். சேனல் மெசேஜஸ் ஃபார் பைல் 2. சேனல் மெசேஜஸ் ஃபார் பைல் 2. ஓகே, அப்படி சுற்றி இப்படி சுற்றி இங்கே பார்த்தீங்கன்னா கடைசியில் ஐ லவ் யூ வந்துருச்சு. இது வந்துடும்னு நினைக்கிறேன். எப்படி கஷ்டப்பட்டாத நீங்கள் நேசிக்கிறவங்க உங்ககிட்ட தேடி பிடிச்சி வந்து ஐ லவ் யூ சொல்லிடுவாங்க. ஸோ கவலைப்படாதீங்க. சேனல் மெசேஜஸ் ஃபார் பைல் 2 ஸ்பிரிட்ஸ். சேனல் மெசேஜஸ் ஃபார் பைல் 2. சேனல் மெசேஜஸ் ஃபார் பைல் 2. எனி மோர் சேனல் மெசேஜஸ் ஃபார் பைல் 2. ஓகே, என்ன சொல்கிறாங்கன்னா, யூ ஆர் ஆல்வேஸ் ஆன் மை மைண்ட். எப்போவுமே வந்து அவங்க மனசு உங்களையே தான் சுற்றிட்டுருக்கான். ஸோ அதனால தான் ஸ்பிரிட்ஸ் உங்களை சொல்கிறாங்க சப்போர்ட் யுவர் லவ் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய நடந்துகிட்ருக்கு அவங்க வாழ்க்கையில், அதனால் அவங்க குழப்பத்தில் இருக்காங்க. அது இல்லாமல் இந்த மாதிரி திருடுற வேலையெல்லாம் கூட நடந்துகிட்ருக்கு. அந்த கனெக்ஷனை திருட ட்ரை பண்ணுறாங்களா இல்லை எதை திருட ட்ரை பண்ணுறாங்கன்னு தெரில. உங்களுக்கு முன்னாடியே அவங்க வார்ன் பண்ணுறாங்க, யார் சொல்கிறதையும் நம்ப வேண்டாம். ஸோ ஸ்டே ஃபோக்கஸ்ட் ஆன் யுவர் ஓன் ஒர்க். சேனல் மெசேஜஸ் ஃபார் பைல் 2. எனி மோர் மெசேஜஸ் ஃப்ரம் தேர் பர்சன். சேனல் மெசேஜஸ் ஃபார் பைல் 2 ஃப்ரம் தேர் பர்சன். சேனல் மெசேஜஸ். ஐ ரிமெம்பர் யூ, அதை பார்க்குறேன் நான். Channel messages for pile 2 spirits. Oh, இது வந்து எல்லா கடையும் திறக்குது. பார்ப்போம் என்னென்னு. ஐ மிஸ் யூ ஸோ மச், ஐ விஷ் ஐ குட் டெல் யூ திஸ். அதனால தான் இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு காதல் வந்து அவங்க எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது இந்த மாதிரி சடனாக தான் நடக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் உங்களோட உலகத்தில் நீங்கள் பாட்டுக்கு ஜாலியாக லல்லான்னு பாட்டுட்டு சுற்றிட்டு இருக்க போகிறீங்க. திடீர்னு பார்த்தா ஒரு நாள் வந்து உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ண போகிறாங்க. கேட்டால் ஐ லவ் யூன்னு சொல்ல போகிறாங்க. அதுதான் நடக்க போகுது. இஃப் ஒன்லி ஐ ஹேட் த கரேஜ் டு டெல் யூ ஹவு மச் ஐ ஸ்டில் லவ் யூ. அவங்களுக்கு தைரியம் இருந்ததுன்னா இந்நேரம் சொல்லியிருப்பாங்களாம், இந்த நொடி வரைக்கும் உங்களை எவ்வளோ லவ் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு. ஐ எம் நாட் கோயிங் டு ரீட் எவ்ரி திங், இதை மட்டும் படிக்கிறேன். யூ ஷோட் மீ வாட் ரியல் லவ் ஃபீல்ஸ் லைக். நீங்கள் தான் வந்து அவங்களுக்கு உண்மையான காதல் என்ன அப்படின்னு புரிய வச்சிங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் ஸ்பிரிட்ஸோட கைடன்ஸோட இந்த பையில முடிக்கிறேன். ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ் பைல் 2க்கான கைடன்ஸ் ப்ளீஸ். பைல் 2க்கான கைடன்ஸ், உங்களோட கைடன்ஸ் ப்ளீஸ். பைல் 2க்கான உங்களோட கைடன்ஸ் ஸ்பிரிட்ஸ் ப்ளீஸ். ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ் பைல் 2க்கான கைடன்ஸ். இதை படிச்சிடறேன். இது வந்து அப்ரைட்லேயே வருது. ஸோ
புட் யுவர் காட் டவுன் அண்ட் லெட் த லவ் இன். இது வந்து மெயினாக இந்த ஆணுக்கு தான் நினைக்கிறேன். அவங்க தான் வந்து அந்த காடை விட்டுட்டு காதலை சொல்லணும். அவங்க தான் காதலை விட்டு தள்ளிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு பிரச்சனை, மணி பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை. ஸோ ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, புட் யுவர் காட் டவுன் அண்ட் லெட் த லவ் இன். மேபி உங்களுக்காக கூட இருக்கலாம். நீங்கள் ஏதாவது அப்செட்டாக இருக்கீங்க அப்படின்னா ஸ்பிரிட்ஸ் வந்து உங்களுக்கும் சொல்லலாம். ரொம்ப வந்து ஸ்டபனாக இருக்க வேண்டாம், ஃப்ரீயாக விடுங்க. டைம் டு வாக் அவே இஃப் செல்ஃப் ரெஸ்பெக்ட் இஸ் காம்ப்ரமைஸ்ட். ஓகே, இதுவும் வந்து ஸ்பிரிட்ஸ் சொல்ல விரும்புகிறாங்க. இப்போது இந்த ஆண் வந்து இதுதான் ரீசன் அப்படின்னா தட்ஸ் ஓகே. இல்லை எக்ஸ்கியூஸாக இதை சொன்னாங்க அப்படின்னா இட்ஸ் டைம் ஃபார் யூ டு வாக் அவே. அதாவது செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லை அப்படின்னா அந்த இடத்துல இருக்காதீங்க அப்படிங்கிறது ஸ்பிரிட்ஸோட கைடன்ஸ். தே ஆர் நாட் கிவிங் அப் ஆன் யூ. அவங்க வந்து உங்களையும் இந்த கனெக்ஷனையும் விடுற மாதிரி இல்லை. இந்த ஸ்பிரிட்ஸ் சொல்ல விரும்புகிறாங்க உங்ககிட்ட. ஓகே, இது என்ன சொல்ல வராங்கன்னா, இஃப் சம்மன், நான் சொன்ன அதே எனர்ஜி தான், இந்த ஆண் சொன்னதே தான். யாராவது திருட்டு வேலை பார்க்குறாங்க, அடுத்தது ஏதாவது பொய் சொல்ல இந்த காதலை முறிக்க ட்ரை பண்ணுவாங்க. நான் சொன்னதே தான் ஸ்பிரிட்ஸும் சொல்கிறாங்க. இஃப் சம்மன் கிரியேட்ஸ் ட்ராமா அபவுட் யுவர் கவுண்டர் பார்ட், ஸ்லாப் தம். இப்போ யாராவது ஒருத்தர் உங்களை பற்றியோ நீங்கள் நேசிக்கிறவங்கள பற்றியோ பொய் சொன்னாங்க அப்படின்னா கடவுள் என்ன சொல்கிறாங்க, இழுத்து கணத்தில் ஒன்று விட்டுருங்க, யாரை பற்றி யார்கிட்ட வந்து தப்பாக பேசுகிறேன் அப்படின்னு கேட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்லாப்னா லிட்டரலாக ஸ்லாப் பண்ணுறதில்ல, அந்த மாதிரி ரிப்ளை பண்ணிடுங்க ஸ்லாப் பண்ணுற மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ். அது ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான கைடன்ஸ். லெட்ஸ் see. லைஃப் இஸ் மீனிங்லெஸ் இஃப் யூ மிஸ் யுவர் டெஸ்டினி. இது வந்து கடவுள் வந்து இந்த ஆணுக்கு சொல்கிறது, இல்லை உங்களுக்குமே சொல்கிறது. இந்த கனெக்ஷனை விட்டுட்டீங்க அப்படின்னா உங்கள் லைஃப் வந்து மீனிங்லெஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஆணும் சரி பெண்ணும் சரி புரிஞ்சுக்கோங்க. இது வந்து உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட். ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான மெசேஜ் இது. ஸோ இதோடு நான் வந்து பைல் 2 ரீடிங் முடிக்கிறேன். ஜெய் சாரம், காட் பிளஸ் யூ.